பிஆர்எஸும் யூனிட் ட்ரஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ங்க? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 டிஃப்ரென்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. ஓகே, யூனிட் ட்ரஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3ல் வந்து எது வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் படிப்புக்காக, உங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக, இல்லாட்டி ட்ராவலுக்காக, வீடு வாங்க போகிறீங்களா, இல்லை காடி வாங்க போகிறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ண போகிறீங்களா, இதுக்காக ஒரு கோல் வச்சுருந்தீங்களா, இதுக்காக சேவ் பண்ணலாம். அதே ப்ரைவேட் ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் பிஆர்எஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ், நீங்கள் வந்து ப்ரைவேட் ரிட்டைர்மெண்ட் ஸ்கீமில் வந்து எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ண முடியாது. 55 வயசுல தான் நீங்க வித்ட்ராவே பண்ண முடியும். ஓகே, யூனிட் ட்ரஸ்ட்ல எனி டைம் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். மூணாவது விஷயம், யூனிட் ட்ரஸ்ட்ல வந்து பேபாஸ் சுக்காய், உங்க உந்தோங் எல்லாம் பேபாஸ் சுக்காய். அதே பிஆர்எஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பலபாசன் சுக்காய் இருக்கு. 3000 வரைக்கும் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலபாசன் சுக்காய் இல்லாட்டி டாக்ஸ் ரிலீஃப் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.